நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியின் அனுகிரகம் உங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஓம் சத்ரு சம்ஹார சுப்பிரமணிய சுவாமியே நமோ நமக. முனை தரு சக்கரம் அஞ்செழுத்தால் அவர் முப்புறத்தோர் சினை தரு கஞ்சனை மாதுவை மாற்றுவர் சிற்சபைக்கே தினைப்புன மேயவள் தோள்சேர் தனிச்சர வன்புயத்தாய் எனதருள் நாயகன் விற்பிலோர் அஞ்செழுத்தால் நன்றே. ஓம் சரவணபவ. ஓம் வேலாயுதாய நமக. ஓம் கணேஷ ரூபிண்யை வித்மகே மகா கன்யை தீமகி தன்னோ சப்த கன்னிகா பிரசோதயாத். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். தினமும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நற்பவி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகவே கேதவே நமக. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. க்ளீம் வராகமுகி ஹ்ரீம் சித்திஸ்வரூபிணி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் வர்ஷய வர்ஷய ஸ்வாஹா. லூம் வாராகி லூம் உன்மத்த பைரவீம் பாதுகாப்பாம் ஸ்வாஹா. அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இன்றைய பஞ்சாங்கம் இன்று 10/7/2026 வெள்ளிக்கிழமை ஆனி மாதம் 26ஆம் நாள் ஸ்ரீ பராபவ வருடம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:15 முதல் 1:15 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கம். திதி வார யோக கரண நட்சத்திரத்தினுடைய தேவதைகளை வணங்குவது இன்றைய நாளுக்கான சுப பலன்களை தரும். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கத்திற்கு நமஸ்காரம் என்று சொல்லி வழிபடுங்கள். சூரிய உதயம் காலை 5:59க்கு, கரணன் 1:30 முதல் 3 மணி வரை. திதி இன்று அதிகாலை 4:04 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று காலை 10:07 வரை பரணி, பின்பு கிருத்திகை. நாமயோகம் இன்று அதிகாலை 3:15 வரை திருத்தி, பின்பு சூலம். கரணம் இன்று அதிகாலை 4:04 வரை பத்திரை, பின்பு மாலை 3:05 வரை பவம், பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று காலை 10:07 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. புளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள். ரிஷபத்தில் ஸ்ரீ செவ்வாய் பகவான் சந்திர பகவான், மிதுனத்தில் சூரிய பகவான் புதன் பகவான், கடகத்தில் ஸ்ரீ குரு பகவான், சிம்மத்தில் சுக்கிர பகவான் கேத்து பகவான், கும்பத்தில் ஸ்ரீ ராகு பகவான், மீனத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். இன்றைய நாளில் தெய்வ வழிபாடு சுக்கிர பகவானை வழிபடுங்கள். சுக்கிர பகவானுக்கு உண்டான அதி தேவதை ஸ்ரீ மகாலட்சுமி. மகாலட்சுமி தாயாரை வழிபடுவதன் மூலம் செல்வ வளம் அதிகரிக்கும். ஓம் மகாதேவியை ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமகி தன்னு லக்ஷ்மி பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். சந்திராஷ்டமம் உடைய ராசி கன்னி ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ சயன பெருமாளை வழிபட சகல சௌபாகியங்கள் கிடைக்கும். சயன பெருமாள் என்பது ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாதருடைய வழிபாடு. பத்மநாப சுவாமி பெருமாளுடைய வழிபாடு. சயனித்து இருக்கக்கூடிய பெருமாள் என்று சொல்லலாம்.
ஆக இந்த வகை பெருமாளை வழிபடும் பொழுது மகாலட்சுமியுடைய அனுகிரகமும் சேர்ந்தே கிடைக்கும். விரதாதி விசேஷங்கள் கிருத்திகை விரதம் மற்றும் ஏகாதசி திதி. இந்த கிருத்திகை விரதம் என்பது ஸ்ரீ முருகப்பெருமானை குறிக்கக்கூடியது. கிருத்திகா நட்சத்திரம் என்றாலே அதி தேவதை தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான். கார்த்திகை நட்சத்திரம் என்பது சூரிய பகவானுடைய நட்சத்திரம். அதி தேவதை ஸ்ரீ அக்னி பகவான், சூரிய பகவான். ஆகவே இன்றைய நாளில் முருகப்பெருமானை அக்னி ரூபமாக வெளிவந்த முருகப்பெருமான், நெற்றிக்கண் ரூபமாக வெளிவந்த முருகப்பெருமான், கார்த்திகை பெண்களான 6 பேர்களோடு வளர்த்தவர்கள். ஆக அந்த முருகப்பெருமானை நினைத்து தியானம், யோகாசனம் செய்யுங்கள், நினைத்து வழிபடுங்கள். இறைவனை என்றும் நீங்கள் மறவாமல் இருப்பது இந்த நாள் ஏற்றது. முருகப்பெருமானுடைய சண்முக கவசம், கந்த சஷ்டி கவசம், வேல்மாறல் பாராயணம் செய்யலாம். வீட்டில் திருப்புகழ் கேட்பது, ஒலிக்க விடுவது, படிப்பது நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். 6 முகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று வழிபடுங்கள். ஆக வருவாய் பெருக, வருமானம் கிடைக்க, முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் ஆக இந்த நாளில் விரதங்கள் இருப்பது அநேக கோட்டி நன்மை தரும். அதே போல ஏகாதசி திதி என்பது ஸ்ரீமன் நாராயணரை வழிபடுவதற்கு உகந்த திதி. ஆக இந்த ஏகாதசி நாளில் உப்பில்லாமல் உணவருந்தி, ஒருவேளை உணவருந்தி உப்பில்லாமல் அதிலும் விரதம் இருப்பது, யோகாசனம் பொதுவாக செய்தால், உடற்பயிற்சி செய்வதால் நவகிரக தோஷங்கள் தீரும். ஆக இந்த ஏகாதசி நாளில் பெருமாளுடைய வழிபாடு மற்றும் மகாலட்சுமிக்கு உண்டான தாயாருடைய நட்சத்திரமும் இருப்பதால் வழிபடுங்கள். இந்த நாளில் பரணி நட்சத்திரம் பார்த்தீர்களானால் காலை 10 மணி வரை தான் பரணி நட்சத்திரம் இருக்கிறது. வீட்டில் முருகப்பெருமானுடைய அருள் மந்திரங்களை பாராயணம் செய்யுங்கள். முருகா முருகா என்று இந்த நாள் முழுவதும் உங்களுடைய மனதில் முருகப்பெருமானை நிலை நிறுத்தி நம்பிக்கையோடு முழு மனதோடு தியானம் செய்யுங்கள். முருகனுடைய திருமந்திரத்தை, திருநாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருங்கள். எண்ணிக்கையில் அற்றது உரு ஏற திரு ஏறும். ஆக உரு என்றால் எண்ணிக்கை இல்லாமல் நீங்கள் அதிகப்படியான எண்ணிக்கையில் உச்சரித்துக் கொண்டே இருப்பது, எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டாம். ஆனால் முருகனுடைய திருநாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருங்கள். அந்த நாமமானது உங்களை காக்கும். வேலும் மயிலும் துணை என வழிபடுங்கள். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? சுரங்கம் வெட்ட நல்ல நாள், கடன் கொடுக்க ஏற்ற நாள், மூலிகை செடிகளை பயிரிட சிறந்த நாள், புதிய வியூகங்களை அமைப்பதற்கு உகந்த நாள். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம், லக்ன நேரம் என்று பார்க்கும்பொழுது வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 12:46 முதல் 2:28 வரை மேஷ லக்னம். காலை 2:29 முதல் 4:16 வரை ரிஷப லக்னம். காலை 4:21 முதல் 6:26 வரை மிதுன லக்னம். 6:27 முதல் காலை 8:38 வரை கடக லக்னம். காலை 8:39 முதல் 10:45 வரை சிம்ம லக்னம். 10:46 முதல் மதியம் 12:45 வரை கன்னி லக்னம். 12:46 முதல் மதியம் 2:45 வரை துலாம் லக்னம். 2:46 முதல் மாலை 4:52 வரை விருச்சக லக்னம். 4:53 முதல் இரவு 7:04 வரை தனுசு லக்னம். இரவு 7:05 முதல் 9:10 வரை மகர லக்னம். இரவு 9:11 முதல் 11:02 வரை கும்ப லக்னம். 11:03 முதல் காலை 12:45 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வெள்ளிக்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். இன்றைய நாள் காலை 10 மணி வரை பரணி நட்சத்திரம் இருப்பதால் பரணி நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிர பகவான். ஆக மகாலட்சுமியுடைய அனுகிரகம் வேண்டி காலை 10 மணிக்குள் தீப ஆராதனைகள், பூஜைகள், சாம்பிராணி போட்டு வழிபட்டால் சகல கிரக தோஷங்கள் நிவர்த்தியாகும். கைக்கு வருமானம் கிடைக்கும். காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்யுங்கள். ஓம் அச்வத் வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். தமிழ் மந்திரம். சுக்கிரமூர்த்தி சுபசுக ஈவாய்.
வக்கிரமின்றி வரமிக தருவாய். வெள்ளி சுக்கிர வித்தக வேந்தே, அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளே என்று வழிபடுங்கள். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். வெள்ளிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. மதியம் 2 முதல் பிற்பகல் 3 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி. முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான மனநிலையை வளர்த்துக் கொள்வது முக்கியம். கவலைப்படுவதையோ உணர்ச்சி வசப்படுதலையோ இன்று தவிருங்கள். உறவினர்களுடன் இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். செயல்பாடுகளில் இருந்த சோர்வுகள் குறையும். எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வேலை பளு அதிகமாக இருக்கும். வேலைகளில் திட்டமிடல் அவசியம். உண்மையான உழைப்பு வெற்றியை பெற்றுத்தரும். வியாபார பணிகளில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் காணப்படும். அதிகார பதவியில் இருப்பவர்களுடைய நட்பு கிடைக்கும். உங்கள் கருத்துகளுக்கு மதிப்பு மரியாதை உயரும். காதலிப்பவர்கள் உணர்ச்சி வசப்படுதலை தவிர்ப்பதன் மூலம் உறவில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பாதிப்புகள் பெரிய பாதிப்புகளை நீக்க முடியும். நட்பு முறையுடன் பழகினால் நல்ல புரிந்துணர்வு வளரும். பணம் நிதி நிலைமைகள் பணவரவு அதிகமாக காணப்படும். இன்றைய நாள் தேவையில்லாத செலவினங்களும் உண்டாக்க வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே உங்களால் செலவை கட்டுப்படுத்த இயலாது. மற்றவர்களுக்காக வேண்டும் என்கிற எண்ணப்போக்கு உருவாகும். தம்பதியர்கள் இருவருக்குள்ளும் மகிழ்ச்சிகரமாக இந்த நாளை கடத்தி செல்லுங்கள். காரணம், வெள்ளிக்கிழமை தினத்தில் தம்பதியர்களுக்குள் வீண் பேச்சு, வாக்குவாதங்கள், விவாதங்கள், சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது. அதிலும் முக்கியமாக காலை 10 மணி வரை பரணி நட்சத்திரம் இருப்பதால் மகாலட்சுமி வழிபாடு வீட்டில் அமைதியை தரும். செல்வ வளத்தை கொண்டு வரும். செல்வ செழிப்பாக இருப்பீர்கள். ஆரோக்கியம் பற்றி பார்க்கும் பொழுது துணையாரின் ஆரோக்கிய உடல்நிலையில் கவனம் செலுத்துங்கள். எப்பொழுதும் உடல்நிலையில் அக்கறை தேவை. ஒரு சிலருடைய துணைவருக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்பட்டு நீங்கும். ஆக ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஸ்ரீ தன்வந்திரி பகவானை வழிபடுங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. தன்வந்திரயே அமிர்த கலச ஹஸ்தாய. சர்வாமய விநாசனாய. திரைலோக்கிய நாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமக என்று வழிபடுங்கள். ஆரோக்கிய ரீதியாக மூக்கு, வாய், தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. மாணவ மாணவியர்கள் கல்வி சிறப்பாக வருவதற்கு செல்ல வேண்டிய ஆலயம். ஜாதகத்தில் புதன் மறைந்து 2ஆம் அதிபதியும் பலம் குறைந்திருந்தால் தொடக்க கால கல்வி, அதாவது 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை கல்வி தடை உண்டாகும். இதற்கு பரிகாரமாக கும்பகோணம் அருகே உள்ள ஒட்டக்கூத்தர் கட்டிய சரஸ்வதி ஆலயத்திற்கு சென்று வருவது விசேஷம். கையில் வீணையுடன் புத்தகத்தோடு காட்சி தருவது தனி சிறப்பு. இங்கு சரஸ்வதி பூஜை அன்று ஸ்ரீ சரஸ்வதியின் பாதம் மட்டும்
மூல ஸ்தானத்திலிருந்து நீண்டு பக்தர்கள் வணங்க வசதியாக வைக்கப்பட்டுள்ளது. ஒட்டக்கூத்தர் சரஸ்வதியை வணங்கி தவமிருந்து வரக்கவி பாடும் திறமை பெற்றார். அதே போல ஞான சரஸ்வதி ஆலயம், சென்னை கோயம்பேடு சிவன் கோவிலில் ஸ்ரீ ஞான சரஸ்வதி ஆலயம் இருக்கிறது. இங்கு வளர்பிறையில் வரும் புனர்பூசம் அன்று ஸ்ரீ சரஸ்வதிக்கு 108 நெய் தீபம் ஏற்றி வெண்டைக்காய், வல்லாரைக்கீரை, உடைக்காத முந்திரி பருப்பு இவைகளை வைத்து அர்ச்சனை செய்து ஸ்ரீ சரஸ்வதி தேவிக்கு படைத்து யாருக்காக அர்ச்சனை செய்தோமோ அவரை சாப்பிட செய்ய வேண்டும். இப்படி செய்தால் கல்வி தடைகள் நீங்கும், மேற்கல்வி தொடருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், ஸ்ரீ சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். செவ்வாய் பகவான் மற்றும் ஸ்ரீ குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன வருத்தங்கள் நீங்கும். பரணியில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சி உண்டாகும். கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். ஏற்றங்கள் பிறக்க இறை வழிபாடு செய்யுங்கள். மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. ரிஷபராசி அன்பர்கள், மன அழுத்தத்தை விரட்ட உற்சாகத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். இன்று கவனக்குறைவு ஏற்படலாம். எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இப்படி நீங்கள் இருந்தால் மட்டுமே வெற்றியை பார்க்க முடியும், வெற்றியை அடைய முடியும். வேலை தொழில் விஷயங்களில் பணியிடத்தில் அழுத்தம் ஏற்படலாம். அழுத்தம் காரணமாக வேலையில் தொய்வு உண்டாகும். தாமதங்கள் வரும். சுறுசுறுப்பற்ற நிலையில் இருப்பீர்கள். வியாபாரத்தில் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். எதிலும் பொறுமை, நிதானம், தீர்க்கமாக சிந்திக்கக்கூடிய திறனை வளர்த்துக் கொள்வது நல்லது. விமர்சன பேச்சுக்கள் ஏற்பட்டு நீங்கும். கல்வி வேலைகளில் இருப்பவர்கள் நிதானத்தோடு இருங்கள். வேலையாட்கள் பற்றிய புரிதல்கள் ஏற்படும். இன்றைய நாள் திறமைகளோடு இருக்க பாருங்கள். காதலிப்பவர்களுக்கு உங்களுடைய வருங்கால துணையினிடத்தில் நட்புடன் பழகுவது நலம் தரும். உங்கள் வேலைகளினுடைய நிலையை வருங்கால துணையினிடத்தில் பக்குவமாக பேச வேண்டும். அதிக விஷயங்களை வெளிப்படுத்தாதீர்கள். இன்றைய நாள் ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கிறது. நீங்கள் ஏதோ ஒரு கருத்தில் சொல்ல அதை மற்றவர்கள் வேறு விதமாக புரிந்து கொள்ள உங்களிடம் இருக்கக்கூடிய விஷயங்களில் சில கசப்பு தன்மை வரலாம். தம்பதியர்கள் உங்களுடைய விருப்பப்படி செயல்படுவதன் மூலம் சந்தோஷம் கிடைக்கும். உங்கள் துணைவருடைய விருப்பங்கள் என்னவோ அதை கேட்டு நிறைவேற்றுங்கள். அவருடைய மனம் வருந்தாதபடி பார்த்துக் கொள்வது நல்லது. குடும்ப நபர்களிடத்தில் ஒற்றுமை வேண்டும். கருத்து ஒற்றுமை என்பது மிக மிக நல்லது. பணம், நிதி நிலைமைகள்: இன்று பணவரவு திருப்திகரமாக இல்லை. அவ்வளவு அதிகமாக எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். செலவினங்கள் கவலையை உண்டாக்கும். வாழ்க்கை துணைவருடைய செயல்பாடுகளில் ஆதரவு வேண்டி பொறுமை, நிதானத்தை கடைபிடியுங்கள். பலம் மற்றும் பலவீனங்களை அறிந்து செயல்வது நல்லது. பணி மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். கூடுதல் செலவினங்கள் காரணமாக சேமிப்பிலிருந்து பணத்தை எடுப்பீர்கள். ஆரோக்கியம் தொடர்பாக பார்க்கும் பொழுது தொண்டை வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. குளுமையான உணவுகளை தவிர்க்க வேண்டும். ரிஷபராசி அன்பர்கள், கடன் தொல்லையில் சிக்கியிருப்பவர்கள் தாரித்ரிய தகன சிவ ஸ்தோத்திரத்தை, அதாவது வசிஷ்டர் மகாமுனிகள் அருளியது. இந்த ஸ்லோகத்தை படிப்பதனால் கடன் தீரும். அதாவது கும்பகோணம் திருவாரூர் சாலையில் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இத்திருத்தலம். கீழ்கண்ட இந்த ஸ்லோகத்தை தினசரி 3 வேளை படிப்பதன் மூலம் பிறவி கடன், பொருளாதார கடன் நீங்கி பலன் அடைவார்கள் என வசிஷ்டர் சுவாமிகள் அருளிய தாரித்ரிய தகன சிவஸ்தோத்திரத்தில் கூறப்பட்டுள்ளது.
முதலில் 4 வரிகள் மட்டும் உங்களுக்காக. மொத்தம் 10 வரிகள் அடங்கியிருக்கிறது. 10 பாடல்கள். முதல் பாடல். விச்வேஸ்வராய நரகார்ணவ தாரணாய கருணாம் ருதாய சசிசேகர தாரணாய கற்பூர காந்தி தவலாய ஜடாதராய தாரித்ரிய துக்க தகனாய நம சிவாய என்று இந்த பாடல் 10 பாடல்கள் அடங்கியது. இதனை 3 வேளையில் பாராயணம் செய்தால் ரிஷபராசி அன்பர்கள் கடன் தொல்லையிலிருந்து பிறவி கடன், நம்மளுடைய பிறப்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கடன், பொருளாதார கடன் அனைத்தும் நிவர்த்தியாக்கும் என்பது மகாமுனிகள் ஸ்ரீ வசிஷ்டர் அருளியது. இதனை பின்பற்றுங்கள், வாழ்க்கையில் நலம் பெறுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகளை செய்யலாம், விசேஷம். நட்பு பகை நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன். கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொறுமை நிதானத்தோடு இருங்கள். ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு புரிதல் ஏற்படும். மாணவ மாணவிகளுக்கு சிந்தனைகள் நன்றாக இருக்கும். நல்ல ஞாபக சக்தி அதிகரிக்க வாய்ப்புகள் பிறக்கும். அம்பிகை வழிபாடு, அம்பாள் கோவிலுக்கு சென்று வருவது உங்களுக்கு நலம் பயக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். இன்றைய நாள் தெய்வ வழிபாட்டின் மூலம் சில நன்மைகள் கிடைக்க வாய்ப்புகள் மிக மிக அதிகம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் புதிய முயற்சிகளில் தாராளமாக இறங்கலாம். நீங்கள் செய்யும் செயலை சரியாக முடிப்பீர்கள். இன்று நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சரியானதாக இருக்கும். குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். வேலையில் முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழில் விஷயங்களில் தனிப்பட்ட திறமைகள் உங்களுடைய மற்ற சக பங்குதாரர்களாலும் கூட்டாளிகளாலும் வெகுவாக பாராட்டப்படக்கூடும். உத்தியோகத்தில் நெருக்கடியான சூழ்நிலைகள் இருந்தாலும் அதற்கேற்றபடி ஒத்துழைப்பும் ஏற்படும். மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவு, நிர்வாக திறன் அதிகரிப்பு போன்ற விஷயங்கள் மிகுந்த மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். காதலிப்பவர்கள் உங்களுடைய வருங்கால துணையினிடத்தில் நகைச்சுவை பேச்சால் அவர்களை மகிழ்விப்பீர்கள். கௌரவப்படுத்துவது போல உங்களுடைய பேச்சுக்கள் அமையும். அதனால் அந்யுன்யம், மன ரீதியாக நல்ல ஒரு புரிதல், குடும்ப நபர்களோடு ஒரு பேச்சுவார்த்தைகள் எல்லாமே சீராகும். தம்பதியர்கள் பார்க்கும் பொழுது திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே நல்ல அந்யுன்யமும் நல்ல நெருக்கமும் புரிதலும் உண்டாகும். மன ஒற்றுமை ஏற்படும். கருத்து வேறுபாடு இருக்காது. உங்கள் துணைவரை நல்லவித வழியில் பார்த்துக் கொள்வீர்கள். அவர்களுடைய தேவைகளை புரிந்து நடத்துவீர்கள். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ரகசியமான செயல்பாடுகள் அதிகரிக்கும். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிருங்கள். இன்றைய நாள் பணவரவு உற்சாகத்தை கொடுக்கும். அதிக பணவரவால் உங்கள் சேமிப்பு உயரும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆரோக்கியம் என்று பார்க்கும் பொழுது இன்று ஆரோக்கியம் நல்ல விதமாக இருக்கும். ஆரோக்கியமான மனநிலையால் உங்கள் உடல்நிலை நன்கு பராமரிக்கக்கூடும். திருமண திருத்தலம் என்று சொல்லக்கூடிய திருவேதிக்குடி. வேதி என்றால் ஸ்ரீ பிரம்மாவை குறிக்கும். பிரம்மா வழிபட்ட ஸ்தலமாதலால் இவ்வூர் திருவேதிக்குடி என பெயர் பெற்றது. தேவார பாடல் பெற்ற 101வது ஸ்தலம். இறைவனின் பெயர் திருவேதிக்குடி. மகாதேவர் என்று அழைக்கப்படுகிறார். இறைவி மங்கையர்க்கரசி. சோழ மன்னன் ஒருவன் தனது மகளுக்கு திருமணம் தடைப்பட்டு வந்ததால் மிகவும் வருந்தி ஆலயம் வந்து ஸ்ரீ மங்கையர்க்கரசி அம்மனை வழிபட்டு தன் மகள் திருமணம் விரைவில் நடைபெற வேண்டினான். அம்மன் அருளால் அவனது மகளுக்கு விரைவில் திருமணம் நடந்தது. மகளது பெயரையும் மங்கையர்க்கரசி என மாற்றினான். ஆலயத்திற்கு பல திருப்பணிகள் செய்தான். ஜோதிட சாஸ்திரத்தில் 7ஆம் இடம் களத்திரஸ்தானம். கணவன் அல்லது மனைவியை பற்றி பேசும் இடம். திருஞான சம்பந்தர் பாடிய திருவேதிக்குடி திருப்பதிக 7ஆம் பாடலில் கன்னியரோடு ஆடவர்கள் மாமனம் விரும்பி அருமங்கலம் மிக மின் இயலும் நுண் இடை நன்மங்கையர் ஏற்று பதிவேதி குடியே என்று திருமண தடை நீக்கும் தலமாக குறிப்பிட்டுள்ளார்.
திருமண தடை உள்ளவர்கள் இத்தலம் வந்து இறைவனையும் இறைவியையும் வழிபட்டு ஸ்ரீ சம்பந்தன் பெருமானுடைய பதிகத்தை இடைவிடாது நாள்தோறும் பாராயணம் செய்தால் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த திருமணம் விரைவில் நடைபெறும். இறைவன் இறைவிக்கு அபிஷேக அர்ச்சனை செய்ய உடனே திருமணம் நடைபெறும். சம்பந்தர் பாடிய திருவேதிக்குடி திருப்பதிகம். இக்கோவிலில் சென்று வர திருமணமாகாத மகனுக்கு திருமணம் நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவான் ஓரைகள் அதிக நன்மை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது போன்றவற்றை புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக முடியும். நட்பு, பகை. நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆசைகள் நிறைவேறும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்புகள் ஏற்படும் அற்புதமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கருத்துகளில் கவனம் வேண்டும். இடைவிடாது பேசுவதை தவிருங்கள். புரிதல் இருந்தால் நன்மைகள் பிறக்கும். இன்றைய நாள் தெய்வ வழிபாட்டின் மூலம் நன்மைகள் பிறக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் புதிய முயற்சிகளில் இறங்கலாம். முன்னேற்றமும் திருப்தியும் நிறைந்த நாளாக அமையும். பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். வரவுகள் மூலம் கையிருப்புகள் அதிகரிக்கும். பேச்சுக்களால் புதிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். வியாபார வேலைகளில் லாபம் உண்டாகும். இன்று பணியிடத்தில் அமைதி நிலவும். உற்சாகத்துடனும் உடனுக்குடனும் வேலை செய்வீர்கள். அதனால் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வியாபார பணிகளில் லாபங்கள் உண்டாகும். படிக்கக்கூடியவர்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும். எதிலும் சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியாக செயல்படுவீர்கள். இன்றைய நாள் நீங்கள் உங்கள் துணையாரோடு தம்பதிகள் இருவரும் வெளி இடங்களுக்கு செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்கான நற்செய்திகள் கிடைக்கும். சுமூகமான அமைப்பு கிடைக்கும். இன்றைய நாள் எல்லா செயல்களையும் உறுதியாக செய்து முடிப்பீர்கள். துணைவருடைய வாழ்க்கை நலன் பற்றிய அக்கறை அதிகரிக்கும். காதலர்களுக்கு இன்றைய நாளில் வருங்கால துணையோடு குடும்ப விஷயங்களை பக்குவமாக பகிர்வீர்கள். திருமணம் பற்றிய பேச்சுக்களை தொடங்குவீர்கள். குடும்ப உறவுகளினால் நீங்கள் மதிக்கப்படுவீர்கள். உங்களுடைய வார்த்தையில் நேர்மை, உள்ளத்தில் மகிழ்ச்சி. வருங்கால துணையினிடத்தில் உங்களை பற்றிய நேர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்கும். வியாபார போட்டிகளை வெற்றி பெறுவீர்கள். அனுபவ அறிவால் சில முடிவுகள் எடுக்கக்கூடும். பணம், நிதி நிலைமைகள் தாராளமாக இருக்கும். இன்றைய நாள் பணவரவு உங்களுக்கு திருப்தியை தரும். உங்கள் ஆரோக்கியம் பற்றி பார்க்கும் பொழுது சந்தோஷமான மனநிலை உங்களுக்கு பெரும்பான்மையான ஆரோக்கியத்தை கொடுக்கும். நல்ல ஆரோக்கியத்தை பெற்று தருவீர்கள். இன்றைய நாள் உங்கள் உடல்நிலையில் எந்த குறைபாடும் இருக்காது. தேக பலம் கூடும். தெய்வ பலம் அதிகரிக்கும். புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். வியாபார போட்டிகளை வெற்றி பெறுவீர்கள். அனுபவ அறிவை கொண்டு சில முடிவுகள் எடுக்கக்கூடும். கடன் நிவர்த்தி ஸ்தலம் என்றால் திருச்சேரை. பொதுவாக ஜாதகத்தில் 6ஆம் வீடு என்பது கடன், வியாதி, சத்ருவை குறிக்கும். 6ஆம் வீட்டிற்குரிய தசா புத்தியிலோ, 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி நடைபெறும் காலங்களிலோ எதிர்பாராத விதமாக கடன் தொல்லை ஏற்படுகிறது. முற்பிறவியின் பிறவி கடனையும் இப்பிறவியில் பொருளாதார நிலையால் ஏற்படும் கடன் தொல்லையால் நீக்கி அருள் புரிபவர் திருச்சேரை ஸ்தல ருண விமோக்ஷண லிங்கேஸ்வரர். ஸ்தல வரலாற்றின்படி மார்கண்டேய மகரிஷி தமது ஆத்மார்த்த மூர்த்தியாக உட்பிராகாரத்தில் ஸ்ரீ விநாயகருக்கு அருகில் ஒரு லிங்கம் ஸ்தாபித்து பூஜித்து வந்தார். பூஜை நிறைவுற்றதும் அவர் குறைகள் நிவர்த்தியாகின. பூர்வ ஜென்ம கடன்கள் அவருக்கு இருந்ததாகவும் இந்த லிங்கத்தை பூஜை செய்தவுடன் பூர்வ ஜென்ம கடன்கள் அவரிடம் இருந்து விலகிவிட்டதாகவும் ஸ்தல புராணங்கள் தெரிவிக்கின்றன. இவ்வாலயத்தில் செந்நெறியப்பர் என்ற சார பரமேஸ்வரரே மூலவராக நீண்ட பான லிங்கமாக இருந்து அருள் பாலிக்கிறார்.
அடியார்களுடைய பிறப்பு, மூப்பு, பிணி, இறப்பு நீக்கி இப்பிறவியிலேயே அருள் புரிவதால் செந்நெறி அப்பர் என்று அழைக்கப்படுகிறார். கிழக்கு நோக்கி அமைந்துள்ள இந்த ஆலயம் முன்பு அமுதத்தின் ஒரு சொட்டு விழுந்ததாக கூறப்படும் பிந்து சுதா என்ற திருக்குளம் அமைந்துள்ளது. இத்தலத்திற்கு சென்று வந்தால் எல்லா விதமான கடன்களும் தீரும் என்பது ஐதீகம். இந்த கோவிலில் ஸ்ரீ பைரவர் பற்றி ஸ்ரீ திருநாவுக்கரசர் சுவாமிகள் பாடிய தேவார பதிகம் ஒன்று மட்டுமே உள்ளது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள், நன்மை பிறக்கும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கையிருப்புகள் அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றம் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல முடிவுகள் பிறக்கும். ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் யதார்த்தமாக செயல்பட வேண்டிய நாள். பெரிய எதிர்பார்ப்புகளுடன் செயலாற்றாதீர்கள். ஏமாற்றங்கள் ஏற்படலாம். ஏதிலும் திருப்தியற்ற மனநிலைகள் உண்டாகும். அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு விளையாட்டு போட்டிகளில் பொறுமையுடன் செயல்படுங்கள். அதிக வேகங்கள் நல்லதல்ல. பொறுமையும் நிதானத்தோடு ஆழ்ந்த சிந்தனையில் இருந்து சில வேலைகளை கவனிப்பது விசேஷம். பெரியவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருங்கள். தனிச்சையாக எதையும் செய்ய வேண்டாம். துணிச்சல் இன்றைய நாள் அவ்வளவு நல்லதல்ல. கூடுமான வரையில் பண ரீதியாக கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. வேலை தொழிலில் அதிக பணிச்சுமை இருக்கும். வேலையை திறம்பட செய்வதில் சில தடைகள் உண்டாகும். காதலிப்பவர்களுக்கு வருங்கால துணையினிடத்தில் உணர்ச்சி வசப்படாமல் செயலாற்ற வேண்டும். திருமணமானவர்கள் உங்கள் துணையினிடத்தில் தம்பதியர்கள் மிகுந்த பொறுமையாக்க சில விஷயங்களை பேசினாலும் உங்கள் துணைவருடைய மனம் எந்த விதங்களிலும் சிரமப்படாதபடி பார்த்து கொள்ளுங்கள். சிரமங்கள் இருக்கக்கூடாது. எந்த விதமான வித்தியாசங்களும் இல்லாமல் எப்பொழுதும் போல நேர்மறையான எண்ணங்களோடு நடந்து கொள்ளுங்கள். சிம்மராசி அன்பர்களை, தம்பதியர்களுக்குள் ஒற்றுமை உணர்வு அதிகரிக்க வேண்டிய நாள் வெள்ளிக்கிழமை தினம். தம்பதியர்களுக்குள் ஒற்றுமையும் நிதான போக்கு, மன அமைதி, நல்ல வார்த்தைகள், தெய்வ வழிபாடு, வீட்டில் ஆன்மீக பெரியவர்களுடைய வருகை மற்றும் இறைவனுடைய நம்பிக்கையை பலப்படுத்தும் விதமாக பாடல்கள் ஒலிக்க செய்வது, வீட்டில் வேல்மாறல் மற்றும் ஸ்ரீ மகாலட்சுமிக்கான அஷ்டகம், துர்கா தேவியினுடைய அஷ்டகம், சப்தசதி, இது போன்ற பாடல்களை கேட்பதாலும் ஸ்ரீ மகா துர்கையினுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுவதற்கு உகந்த நாள். சிம்மராசி என்பர்கள் நிதி நிலைமைகள் அவ்வளவு சிறப்பாக இருக்க வேண்டுமானால் எதையும் சமாளிக்க முடியும் என்கிற துணிவோடு வேலையை கவனிக்க வேண்டும். இன்றைய நாள் கூடுதலாக செலவு செய்ய நேரிடலாம். எனவே இன்று செலவுகளை சமாளிப்பதில் சிறிது கஷ்டம் இருக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். வியாபாரம் செய்பவர்கள் திறமையோடு செயல்படுவீர்கள். இதனால் சிறிய அளவாவது லாபம் வரும். ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்காது. மன அழுத்தத்தின் காரணமாக முதுகுவலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். கை கால்களில் நரம்பு சார்ந்த கோளாறுகள் உண்டாக்கி நீங்கும். தெய்வ வழிபாடினால் மட்டுமே உங்களை சரிப்படுத்த முடியும். ஆரோக்கியம் வேண்டி வழிபடுங்கள். சிம்மராசி அன்பர்களே, இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது இந்த நாள் உச்சிதம். உங்களுடைய பிறவி கடன் தீர, எல்லா விதமான கஷ்டங்கள் அகல, ருண ரோக சத்ரு தோஷங்கள் நிவர்த்தியாக்க, தாரித்ரியங்கள் நீங்க சிவஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்யுங்கள். உங்களுக்கான ராசி அதிபதி சூரிய பகவானாக இருந்தாலும் அவருடைய அதி தேவதை ஸ்ரீ சிவபெருமானே. ஆக இன்றைய நாள் தாரித்ரிய துக்க தகனாய ஸ்லோகங்களை, சிவஸ்தோத்திரத்தை, உங்களுடைய அனைத்து விதமான துக்கங்களும் கடன்களும் நோய்களும் வியாதிகளும் நீங்க இந்த வழிபாடு செய்வது
சிவஸ்தோத்திரத்தை வணங்குவது அநேக கோட்டி பலனையும் லாபத்தையும் கொடுக்கும். ஆக சிம்மராசி அன்பர்கள் மனதில் வைத்துக் கொண்டு இதனை பாராயணம் செய்வது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசாங்க வேலைகளுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்: மகன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரும் உதவிகள் கிடைக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திறமை உண்டாக்கும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் புதிய தொழில்நுட்ப பொருட்களை வாங்குவீர்கள். மனதில் தன்னம்பிக்கை மேம்படும். இன்றைய நாள் உங்களுடைய கவலைகளை ஒதுக்கி வைக்க வேண்டிய நாள். உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் உணர்ச்சி வசப்படாமல் இருந்து அமைதியை பெறுங்கள். இறை நம்பிக்கையை அதிகப்படுத்துங்கள். குருமார்களை வணங்குங்கள். குரு கடாட்சம் பரிபூரணம். குருவே துணை என்று வழிபடுங்கள். குரு பகவானுடைய அனுகிரகம் இருக்கும் பட்சத்தில் எல்லாவற்றையும் ஜெயித்து வர முடியும். சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய நாள். வேலை தொழில் விஷயங்களில் இன்றைய நாள் ஓய்வின்றி உழைக்க வேண்டியிருக்கும். நன்கு பணியாற்ற அட்டவணை அமைத்து பணியாற்றுங்கள். நேரத்தை கணக்கிடுங்கள். திட்டமிடுங்கள். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையும். புதிய முயற்சிகளில் எண்ணிய வெற்றி கிடைக்கும். வெளிநாடு செல்பவர்களுக்கு குடியுரிமை கிடைப்பதில் இருந்த தடைகள் விலகும். காதலிப்பவர்கள் உங்களுடைய வருங்கால துணையாரிடம் உணர்ச்சி வசப்பட வேண்டிய சூழல் ஏற்படலாம். அதனை தவிர்க்க நல் உறவை வளர்த்து கொள்ளுங்கள். தம்பதியர்கள் கணவன் மனைவி இருவருமே இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் பரஸ்பரமாக மன அமைதியோடு மன நிறைவாக செயல்பட வேண்டும். கருத்து ஒற்றுமை இந்த நாள் நல்லது. கோவிலுக்கு ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கும் ஸ்ரீமன் நாராயணருக்கும் அபிஷேக ஆராதனைகள் செய்வது, உங்களால் முடிந்த அளவிற்கு தானங்கள் செய்வது அனுகூலத்தை கொடுக்கும். கன்னிராசி என்பர்கள் பணம், நிதி நிலைமைகள் என்று பார்க்கும் பொழுது இன்று வீட்டு தேவைகளுக்காக பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும். தேவைகள் அதிகரிக்கும். அதனால் செலவுகள் உண்டாகும். நிதி நிலைமைகள் இன்றைய நாள் மத்தியமமாக இருப்பதால் வீட்டினுடைய தேவைகளுக்காக மட்டுமே கையில் பணம் இருக்கும். அதிகப்படியான பணம் கிடைக்க வேண்டுமானால் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்குண்டான வழிபாடுகளை முறையாக செய்ய வேண்டும். சட்டம் சார்ந்த சில நுணுக்கங்களை அறிவீர்கள். மேற்கல்வி தொடரக்கூடிய மாணவ மாணவிகள் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்க இறை வழிபாடு செய்வது, தாயாரிடத்தில் ஆசி பெறுவது நல்லது. தாயாருடைய உடல் நலனுக்காக சில பணம் செலவாகும். அதனால் கூடுதல் கூட செலவாக வாய்ப்புகள் இருக்கிறது. முறையாக இறை வழிபாடு செய்தால் தாயாருடைய ஆரோக்கிய செலவுகள் குறையும். நவகிரக வழிபாடுகள் உங்களுக்கு நல்ல மேன்மையை தரும். ஏவல், பில்லி, சூன்ய பாதிப்பு நீங்க சிறுவாச்சூர் செல்லுங்கள். சிறுவாச்சூருக்கு வெள்ளிக்கிழமை வந்து ஸ்ரீ மதுர காளியம்மன் பக்தர்களுக்கு திங்கட்கிழமை காட்சி தருகிறார். எனவே தான் இவ்வாலயம் வெள்ளி திங்கள் மட்டும் காலை 6:30 மணிக்கு திறக்கப்பட்டு காலை 11 மணிக்கு மேல் அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்று பகல் 1 மணிக்கு தங்க கவசம் சாற்றி தீப ஆராதனை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி அளித்த பின் பிரசாதம் வழங்கப்படும். இரவு 9 மணி வரை ஆலயம் திறந்திருக்கும். சதாசிவ பிரம்மேந்திராள் இத்தலம் வந்து அன்னை சன்னதியில் ஸ்ரீசக்கரம் ஸ்தாபித்ததாக கூறுகிறார்கள். பில்லி சூன்யம் வைத்த மந்திரவாதி அன்னை அழித்ததால் பில்லி சூன்யம் போன்றவற்றால் ஏற்படும் பாதிப்புகள் இத்தலம் வந்து வழிபட விலக்கி சென்று விடுகின்றன. ஸ்தல விருட்சம் மருத மரம். காஞ்சி மகா பெரியவருக்கு குலதெய்வ கோவிலும் இதுவே. சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், ஸ்ரீ சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு
புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை மேம்படும். அஸ்தத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி உண்டாகும். சித்திரையில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். குருவே துணை. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய செயல்கள், முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் நாள். உற்சாகமாக காணப்படுவீர்கள். உங்களுடைய மனது நிறைந்திருக்கும். செய்யக்கூடிய வேலை, தொழில் வளர்ச்சி காணும் நாள். உங்களுடைய வேலையில் திருப்தி இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை நாடி வரும். மகிழ்ச்சி பெறுவீர்கள். எல்லா விதமான செயல்களிலும் முன்னேற்றங்கள் இருக்கும். தெய்வ பலத்தோடு, குரு பலத்தோடு உங்களுடைய செயல்களை கவனிப்பீர்கள். இறை வழிபாடு, ஆன்மீக எண்ணங்கள் திருப்தியை தரும். ஏற்றங்கள் நிறைந்த நாளாகும். குடும்ப நபர்களிடத்தில் தேவையற்ற விதங்களில் விவாதங்களை தவிருங்கள். விவாதங்கள் வேண்டாம். வீட்டில் பெரியவர்களோடு கனிவாக அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு அடிபணிந்து நடக்க வேண்டும். கீழ்ப்படிதல் என்பது மிக மிக முக்கியம். பெற்றோர்களுடைய வார்த்தைகளை கேட்டு நடந்தால் இன்றைய நாள் பெரிய பிரச்சனைகள் ஏதும் காணாது. அதே போல உடன் பிறந்தவர்களுடைய செயல்களிலும் உறுதுணையாக இருக்க பாருங்கள். அரசியல்வாதிகள் பொறுமையாக இருக்க வேண்டும். பொன் பொருட்கள் சார்ந்த விஷயங்களில் கூடுமான வரையில் கணிசமாக, குறைவாக, தேவைக்கு ஏற்றாற் போல் பொருளை பயன்படுத்துவது நல்லது. எந்த இடத்திற்கு எது தேவை என்பதை உணருங்கள். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் ஏற்படும். பயனற்ற செலவுகளால் சேமிப்புகள் குறைய வாய்ப்புகள் இருக்கிறது. வேலையில் நல்ல வளர்ச்சி கிடைக்க, வேலையாட்களுடைய ஆதரவு பெருக்க இறை வழிபாடு மிக மிக முக்கியம். புதிய வாய்ப்புகள் மூலம் மகிழ்ச்சி கிடைக்க உங்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்வது விசேஷம். துலாம் ராசி அன்பர்கள், காதலிப்பவர்கள் உங்களுடைய பணிவான பேச்சுக்கள் மற்றும் இனிமையான வார்த்தைகள் மூலம் உங்கள் துணையாரை, வருங்கால துணைவரை நீங்கள் சந்தோஷப்படுத்தி பார்ப்பீர்கள். தம்பதியர்கள் இருவருமே மன ஒற்றுமை. இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் வீட்டில் மன அமைதி, மகிழ்ச்சியான நல்ல செய்திகளை பகிர வேண்டும். கணவன் மனைவிக்குள் நல்ல அந்யுன்யம் அதிகரிக்கும். பணம், நிதி நிலைமைகள், பணவரவு திருப்திகரமாக அமையும். உங்களுடைய கடினமான உழைப்புக்கு தகுந்தாற்போல் போனஸ் அல்லது ஊக்கத்தொகையினை பெறுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, ஆரோக்கியம் நல்ல விதமாக அமைந்திட இறை வழிபாடு செய்வது, ஸ்ரீ தன்வந்திரி பகவானை வழிபடுவது நல்லது. வீட்டில் ஸ்ரீ வைத்தீஸ்வர அஷ்டக பாடல்களை கேளுங்கள், படியுங்கள், பாராயணம் செய்வது நல்லது. வைத்தீஸ்வர அஷ்டகம் எந்த வீட்டில் ஒலிக்கிறதோ, ஸ்ரீ தன்வந்திரி பகவானுடைய நாமம் எந்த வீட்டில் ஒலிக்கிறதோ அந்த இடத்தில் ஆரோக்கியம் பரிபூர்ணமாக நிறைந்திருக்கும். ஆரோக்கிய சக்தி அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனுசரித்து செல்லுங்கள். சுவாதியில் பிறந்தவர்கள் பொறுமை, நிதானம் தேவை. விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு சேமிப்புகள் குறைய வாய்ப்புகள் இருக்கிறது. செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. விருச்சிகராசி அன்பர்களுக்கு உங்கள் மனதில் நம்பிக்கை நிறைந்திருக்கும். இன்றைய நாளில் நீங்கள் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். இன்று மேற்கொண்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக நடக்கும். குண இயல்புகளில் மாற்றங்கள் உண்டாகும். சிந்தனைகளில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கும். குடும்பத்தில் புதிய நபர்களுடைய அறிமுகம் ஏற்படும். தன வரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். கடன் தொடர்பான சங்கடங்கள் அகலும். வேலை தொழிலில் புதுமையை விரும்புவீர்கள்.
உங்களால் எல்லா காரியத்தையும் மிக எளிதாக முடிக்க முடியும். தெய்வ அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள் விருச்சிக ராசி அன்பர்களே. எதையும் துரிதமாக முடிப்பீர்கள். மற்றவர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். பெரியவர்களுடைய வார்த்தைகள் மகிழ்ச்சியை தரும். நல்ல நிபுணர்களுடைய கருத்துக்களை கேட்டு உங்களுடைய வியாபாரத்தை கவனிப்பீர்கள். தொழில் விஷயங்களில் மும்முரமாக செயல்படக்கூடும். வியாபாரத்தில் நல்ல லாபம் அதிகரிக்கும். விற்கப்படாத பொருட்களை விற்று தீர்ப்பீர்கள். காதலிப்பவர்களுக்கு வருங்கால துணையினுடன் சந்தோஷமான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். குடும்பத்தில் நடக்க இருக்கும் விசேஷங்கள் பற்றிய பேச்சுக்கள் உங்கள் இருவருக்குள்ளும் வெளிப்படலாம். தம்பதியர்கள் உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணத்திற்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்கலாம். அவை உங்களுக்கு மிக பெரிய கௌரவத்தையும் மனதில் தன்னம்பிக்கையும் திடகாத்திரத்தையும் கொடுக்கும். விருச்சிக ராசி அன்பர்கள் பணம் நிதி நிலைமைகள் இன்று பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். எதிர்பாராத வகையில் பண வரவு அதிகரிக்கும். இன்றைய நாள் வியாபார ரீதியான முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் அதிகம் உண்டு. கையில் பணப்புழக்கம் உண்டாகும். எதிர்பாராத வகையில் வரக்கூடிய பணம் சேமிக்கவும் செய்வீர்கள். புதிய இடம் வாங்குவது, புதிய வீடு கட்டுவது மற்றும் விவசாய நிலம் தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். உங்கள் துணைவருடைய செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். தைரியம் அதிகரிக்கும். தைரியம் வலுக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் எல்லாவற்றிலும் வெற்றி, எதிலும் வெற்றி என்பது போல அமையும். மாணவர்கள் மிகுந்த துணிச்சலோடு விளையாட்டுத்துறை சார்ந்த செயல்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது, முடிந்தவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவிற்கு ஏதாவது ஒரு வகையில் சிறு உதவிகள் செய்து கூட பயன்பெறலாம். நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் அனைத்தும் இறைவனுக்கே சமர்ப்பணம் என்று விட்டுவிடுங்கள். எந்த விதங்களிலும் நான் என்கிற எண்ணங்கள் இருக்கக்கூடாது. குடும்பத்தை மிக அழகாக பாதுகாப்பீர்கள், கொண்டு செல்வீர்கள். இன்றைய நாள் ஆரோக்கியமான நாளாக உங்களுக்கு அமையும். சந்தோஷம் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலம். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய உரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய உரை நன்மை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் விலகும். அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகள் குறையும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். இன்றைய நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. குருவே துணை, வேலும் மகிழும் துணை. தனுசு ராசி அன்பர்கள், இன்றைய நாள் சில அசௌகரியங்கள் ஏற்படலாம். பொறுமையும் நேர்மறையான எண்ணங்களும் இருந்தால் சாதகமான பலன்கள் வந்து சேரும். இன்றைய நாள் பணிச்சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். திறமையாக செயல்பட்டால், திட்டமிட்டு செய்தால் கண்டிப்பாக ஒரு அனுகூலம் உண்டு. திட்டமிடல் மிக மிக அவசியம். நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலும் தொழிலிலும் திடகாத்திரமாக தன்னம்பிக்கையாக இருக்க வேண்டிய நாள். அசௌகரியங்கள் இருந்தாலும் அதனை பெரிதுபடுத்த வேண்டாம். தெய்வ வழிபாட்டின் மூலம், குரு வழிபாட்டின் மூலம் சில நன்மைகள் பெற வாய்ப்புகள் அதிகம். உங்களுடைய ராசிக்கு அஷ்டம குரு சஞ்சாரம் செய்கிறார். ஆக வீட்டில் பெரியவர்களுக்கு தகுந்த மதிப்பளிப்பது, ஆலயங்களில் ஸ்ரீ பிராமணர்களுக்கு தானங்கள் செய்வது அனுகூலம். வயதில் மூத்தவர்களுக்கு சில உதவி காரியங்கள் செய்வது குரு கடாட்சத்தை அதிகப்படுத்தும். மனதை உறுத்தி கொண்டிருந்த சில விஷயங்களுக்கு தெளிவான முடிவுகள் பிறக்கும். அரசாங்க வேலைகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். தம்பதியர்கள் இருவரும் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டிய நாள். இன்று வேலை பலு காரணமாக ஒருவரை ஒருவர் சரிவர பார்த்து கொள்ளாமல், சரிவர பேசாமல் கூட இருக்க நேரிடலாம். அத்தகைய சூழ்நிலைகளை வளர்க்காதீர்கள். எவ்வளவு வேலையாக இருந்தாலும் உங்கள் துணைவரிடத்தில் சில 2 விஷயங்களை நன்மையாக, நேர்மறையாக பேசுவது நல்லது. சமூக பணிகளில் புதுமையான அனுபவங்கள் கிடைக்கும். உத்தியோக வேலைகளில் திறமைகள் வெளிப்படும். கடன் சார்ந்த முயற்சிகள் கைகூடி வரும். தம்பதியர்களுக்குள் குடும்ப விஷயங்கள் காரணமாக
எந்த விதமான வாக்குவாதங்களோ வீண் சங்கடங்களோ இல்லாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை தினம் மன ஒற்றுமை அவசியம். ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமானபடி உங்களுடைய செயல்கள் அமையட்டும். பொறுமை, அமைதி, நிதானம், நேர்மறை சிந்தனைகள், தெய்வ வழிபாட்டின் மூலம் அம்பிகை மகிழ்ச்சி அடைகிறாள். ஆக ஸ்ரீ மகாலட்சுமி அனுகூலம் வேண்டி நிற்பவர்கள் தம்பதியர்கள் ஒருமித்த கருத்தோடு இருக்க வேண்டும். வீட்டில் பெரியவர்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும், அன்பு பாராட்ட வேண்டும். செய்யக்கூடிய செயல்களில் நீங்கள் துணையாக இருக்க வேண்டும். காதலிப்பவர்களுக்கு இன்றைய நாள் எந்த விதமான சங்கடங்களோ ஏற்படாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். தெய்வ அனுகூலம் கிடைக்க இறை வழிபாடு மிக மிக அவசியம். உங்களுடைய வருங்கால துணை நடத்தில் கோவிலுக்கு சென்று வருவது நல்லது. பணம், நிதி நிலைமைகள் அவ்வளவு சிறப்பாக காணப்படாது. செலவுகள் கொஞ்சம் கூடுதலாகலாம். உங்கள் தேவைகளை சந்திக்க சிறு கடன்களை வாங்க நேரிடலாம். உத்தியோக பணிகளில் திறமைகள் வெளிப்படும். கடன் சார்ந்த முயற்சிகள் கைகூடி வரும். தனுசு ராசி அன்பர்கள் தலைவலிக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தியானம் மேற்கொள்வதன் மூலம் ஆரோக்கியத்தை நல்ல விதமாக பராமரிக்கலாம். கடன் சார்ந்த முயற்சிகள் கைகூடி வரும். சீக்கிரமாக கடனை திருப்பி செலுத்துவதற்கான நல் வாய்ப்புகள் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, குழந்தைகள் நடம் பிடிக்காமல் அமைதியாக இருக்க கும்பகோணம் தாராசுரம் அருகில் உள்ள திருசக்தி முற்றம் தலத்தில் இருந்து அருள் புரியும் உச்சிஷ்ட கணபதி குழந்தைகளினுடைய முரட்டுத்தனம், கோபம் தவிர்த்து நல்வழிப்படுத்தும் தெய்வமாக இவர் விளங்குகிறார். இவரை சதுர்த்தி, நவமி திதி வரும் நாளில் புனர்பூசம், மிருகசிரீஷம், அனுஷம், சதயம் சேரும் நாளில் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி மோதகம் நைவேத்தியம் செய்து அதை குழந்தைகளுக்கு தானமாக செய்ய குழந்தைகள் சாந்தம் அடைந்து நல்வாழ்வு பெறுவார்கள். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முடிவுகள் பிறக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் கைகூடும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. குருவே துணை. நற்பவி நற்பவி நற்பவி. மகர ராசி அன்பர்கள், இன்றைய நாள் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கு உகந்த நாள். இன்று யதார்த்தமாக உங்களுடைய செயல்கள் அமையட்டும். உங்களுடைய காரியங்களை மேற்கொள்வதில் எந்த தடைகளும் ஏற்படாமல் இருக்க விநாயக பெருமானை வழிபட்டு பிறகு தொடங்குங்கள். குல தேவதா பிரார்த்தனை மற்றும் இஷ்ட தேவதா பிரார்த்தனை, இந்த 2 தேவதைகளுடைய பிரார்த்தனைகளை மிக அழகாக கொண்டு செல்வீர்கள். பிரார்த்தனைகள் நினைத்தபடியாக நிறைவேறும். மனதில் புதுவிதமான ஆசைகள் பிறக்கும். நீங்கள் வேலை செய்யக்கூடிய ஸ்தானத்தினுடைய சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்பட்டால் திறம்பட பணியாற்ற முடியும். நன்கு திட்டமிட்டு செயல்பட்டால் உங்களுடைய திறமை அதிகரிக்கும். வேலை தொழிலில் உற்சாகம் பிறக்கும். காதலிப்பவர்கள் உங்களுடைய வருங்கால துணையினுடன் கருத்து வேறுபாடு ஏற்படாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய நல் உறவு எந்த விதங்களிலும் சங்கடமாகாமல் இருக்க வேண்டும். ஆக புரிதல் என்பது வேண்டும், ஒற்றுமை வேண்டும். காதலிப்பவர்கள் உங்களுடைய வருங்கால துணையினுடைய செயல்களை பற்றி விமர்சிக்க வேண்டாம். அவர்களுடைய மனம் எந்த விதங்களிலும் கலங்காதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். விமர்சனங்கள் செய்வதற்கு ஏற்புடையது அல்ல. தம்பதியர்கள் பார்க்கும் பொழுது கணவன் மனைவிக்கிடையே கணவன் மனைவி இருவரும் நல் உறவை வளர்த்து கொள்ளுங்கள். மனதில் எந்த விதமான பாதிப்புகளோ பதட்டங்களோ இருக்கக்கூடாது. நேர்மறையான உணர்வோடு செயல்பட்டால் அனைத்தும் நல்லதாக நடக்கும். கலை சார்ந்த செயல்களில் ஆர்வங்கள் ஏற்படும். பணி நிமித்தமான முயற்சிகள் சாதகமாக அமையும். தனவரவுகள் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். நிதி நிலைமைகள் திருப்திகரமாக அமையும்.
நிதி நிலைமை உங்களுக்கு எந்த விதங்களிலும் சங்கடத்தை ஏற்படுத்தாது. இறை வழிபாட்டோடு தொடங்குங்கள். மகா கணபதியை வழிபடுங்கள். குருமார்களை வழிபடுங்கள். குல தேவதைகளை வழிபட்டு தொடங்கினால் எல்லா காரியங்களும் ஜெயம் உண்டாகும். ஆரோக்கியம் தொடர்பாக உணவு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். உணவில் கவனமாக இருக்க வேண்டும். உணவு ஒவ்வாமை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே மகர ராசி அன்பர்கள் மிக மிக ஜாக்கிரதையாக இருப்பது, வெளியிட உணவுகளை தவிர்ப்பது நல்லது. மகர ராசி அன்பர்கள் கடன் தொல்லை, தொழில் பிரச்சனை அகல. ரோகிணி நட்சத்திரத்தன்று அல்லது ஹர்ஷன யோக நாளில் இரட்டை பிள்ளையாருக்கு சந்தன காப்பு செய்து வழிபட பலன் கிட்டும். தினமும் ஸ்ரீ நரசிம்மருடைய ருண விமோக்ஷண ஸ்தோத்திரம் காலை மாலை பாராயணம் செய்ய பலன் தரும். பொதுவாக சந்திர பகவானுடைய ஓரை, செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சி, சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த செயல்பாடுகளுக்கும் கல்வி தொடர்பான விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவம் வெளிப்படும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கும். இந்த நாள் குருவருளோடு திருவருளும் கிடைக்கட்டும். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான மனநிலை இருக்கும். மருத்துவத்துறையில் இருப்பதற்கான மேன்மை அதிகரிக்கும். சிற்ப பணிகளில் வளர்ச்சி நிறைந்த சூழல் உண்டாக்கும். மனம் திறந்து பேசுவதன் மூலம் மன அமைதி உண்டாக்கும். தனிப்பட்ட விஷயங்களை யாரிடத்திலும் பகிராதீர்கள். தாயின் வழியில் ஆதரவுகள் கிடைக்கும். உங்கள் குறிக்கோள்களை நிறைவேற்றுவீர்கள். முக்கியமான முடிவுகள் எடுப்பதன் மூலம் நன்மை கிட்டும். நீங்கள் வளர்ச்சி பாதையில் செல்வீர்கள். கும்பராசி அன்பர்களே, வேலை தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது மன திருப்தி, மன சந்தோஷம், எல்லா விதமான செயல்களிலும் வெற்றி கிடைக்கும். உங்கள் மூத்த அதிகாரியிடமிருந்து பாராட்டுதல்களை பெறுவதற்கான நல் வாய்ப்புகள் அமையும். இன்றைய நாள் வளர்ச்சிக்கான பாதைகளில் பயணிப்பீர்கள். எதிலும் வெற்றி, எங்கும் வெற்றி என்பது போல இருக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு தொழிலில் நல்ல வளர்ச்சி, மேன்மை உண்டாக்கும். வேலையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நெருங்கிய நண்பர்களுடைய ஆதரவுகள் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றங்களை பெறுவீர்கள். வெளி இடங்களுக்கு போக வேண்டும் என்கிற ஆவல் உண்டாக்கும். ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள். ஸ்தல யாத்திரைகள் உங்களுக்கு புனிதத்தையும் பவித்திரத்தையும் கொடுக்கும். காதலிப்பவர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வருங்கால துணையினுடன் நல் உறவு பகிர்வீர்கள். நல் வார்த்தைகளை வெளிப்படுத்துவீர்கள். சமரசமான பேச்சுக்கள் இருக்கும். ஆலய வழிபாடு உங்களுக்கு சுக போகத்தை கொடுக்கும். அன்னை ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு தம்பதியர்கள், திருமணமானவர்கள் அனுகூலம் ஏற்படும். இருவருடைய மன ஒற்றுமை குடும்பத்தில் வெளிப்படும். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் மன திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். உடலில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் தீரும். பணம், நிதி நிலைமைகள் மிக ஆதரவாக இருக்கும். வருகிற கைக்கு பணம் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை நடத்துவதற்கு உதவும். பழைய கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். மன அழுத்தங்கள் விலக்கும். எதிர்மறையான எண்ணங்கள் நீங்கி நேர்மறை சக்திகள் அதிகரிக்கும். குருவருளோடு திருவருள் கிடைக்கும். கும்பராசி அன்பர்கள், குருமார்களுடைய வழிபாடு உங்களுக்கு சகல தோஷத்தை போக்கி நன்மையை தரும். இன்றைய நாள் நீங்கள் திருப்திகரமாக இருப்பீர்கள். பணம் சம்பாதிப்பதில் அதிக நாட்டம் உண்டு. விரும்பியது கண்டிப்பாக கிடைக்கும். சம்பாதிக்கக்கூடிய இந்த நாளை மிகவும் அதிர்ஷ்டகரமான நாளாக கொண்டாடுவீர்கள். பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் உண்டாகலாம். தாயின் வழியில் ஆதரவுகள் பிறக்கும். வாசனை திரவிய பொருட்களால் லாபம் உண்டாக்கும். பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து நடப்பது நல்லது. ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் அஷ்டகத்தை ஸ்ரீ துர்கை சித்தர் அருளியது இந்த நாளில் பாராயணம் செய்தால் அனுகூலம்.
ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவ அஷ்டகம் தன செழிப்பை தருவது. வெள்ளிக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை 2 நாட்களிலும் சந்தியா காலங்களில் படிப்பவர்கள் வாழ்க்கையில் வெற்றியையும் தன விருத்தியையும் அடைவார்கள். பௌர்ணமி அன்று இரவு 8 மணிக்கு தீபத்தை ஏற்றி வைத்து 18 தடவை பாராயணம் செய்ய வேண்டும். இவ்விதம் 9 பௌர்ணமி பாராயணம் செய்தால் கண்டிப்பாக தன வரத்தை அடையலாம். நீண்ட நாட்களாக உள்ள வறுமையிலிருந்து விடுபடலாம். 9வது பௌர்ணமி என்று அவலில் பாயாசம் நைவேத்தியம் செய்யலாம். அந்த பாடலானது தனம் தரும் வைரவன் தளிரடி பணிந்திடின் தளர்வுகள் தீர்ந்துவிடும், மனம் திறந்தவன் பதம் மலரிட்டு வாழ்த்திடின் மகிழ்வுகள் வந்துவிடும், சினம் தவிர் தன்னையின் சின்மய புன்னகை சிந்தையில் ஏற்றவனே தனக்கில ஈடு யாருமே என்பான், தனமழை பெய்திடுவான் என்பது இந்த பாடல்கள். மொத்தம் 8 பாடல்கள். ஆக இதை பாராயணம் செய்தால் சீக்கிரமாக பண வரவு ஸ்திரமாக அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய், புதன், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், சுக்கிரன் பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். ஆவட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மை உண்டாக்கும், வளர்ச்சி அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன அமைதி உண்டாக்கும், குரு கடாட்சம் சித்திக்கும், தெய்வ அருளினை பெறுவீர்கள். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரியவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு நடப்பது, திட்டமிடுவது அவசியம். அலைச்சல்களை இதனால் தவிர்க்க முடியும். இன்றைய நாள் மேன்மை பெற குலதேவதா பிரார்த்தனை, இஷ்ட தெய்வ பிரார்த்தனை, குருமார்கள் பிரார்த்தனை செய்வதால் எல்லா விதமான பாவங்கள் நீங்கி நன்மைகள் பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவண பவ. ஓம் ஸ்ரீ குருவே துணை. குருபியோ நமக. நற்பவி நற்பவி நற்பவி. மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான ராசி பலன் பார்க்கலாங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் குறையுங்க. கோச்சாரப்படி மீனராசிக்காரர்கள் கடந்த நாட்கள்ல இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், சளி தொந்தரவுகள், டஸ்ட் அலர்ஜி, லங்ஸ் சம்பந்தமான தொந்தரவுகள், இதெல்லாம் உங்களுக்கு நிவர்த்தி ஆக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பயணத்தினால வெளியிடங்களுக்கு டிராவல் பண்றவங்க வண்டி வாகனத்தினால ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். உங்களுடைய உழைப்புக்கு ஏத்த மாதிரி அனுகூலம் உண்டாகும். செய்தொழில்கள்ல என்னென்ன விஷயங்கள் புதுசா செய்யலான்ற யோசனைகள் இருக்கும். அதை ரொம்ப அழகா செஞ்சு முடிப்பீங்க. புதிய எண்ணங்கள் பிறக்குங்க. எதிர்பாராத சில பொறுப்புகள் மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மதிப்பு கூடும், மரியாதை அதிகரிக்கும், கௌரவமாக இருப்பீங்க. உங்களுடைய வியாபாரத்துல விற்கப்படாத பொருளை விற்பனை பண்ணுவீங்க. புதிய வாடிக்கையாளர்கள் வந்து சேரலாம். பொருள் விற்பனைக்கான சில விஷயங்கள் சூக்ஷ்மமாக யோசிப்பீங்க. சேல்ஸை நல்ல விதமா கொண்டு வரதுல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும். பேரண்ட் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. போட்டி அதிகமாக இருக்குங்க. இந்த போட்டிகள்ல இருந்து சமாளிச்சு வெளிவரதுங்கிறது ஒரு பெரிய சவால். போட்டி பொறாமைகள் நீங்க முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்க. மீனராசி அன்பர்களே, தனக்கு தெரியுங்கிற எண்ணத்தோட எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க. பிறருக்கும் தெரியுங்கிறத நம்புங்க. வல்லவனுக்கு வல்லவனாம் இந்த வையகத்தில் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கு. உங்களுக்கு மிஞ்சின ஒரு வல்லவன் இருக்காங்க. அதை நம்ம உணர்ந்து செயல்படணும். கல்வி வேலைகள் இருக்கிறவங்களுக்கு, ஸ்கூல்ல ஒர்க் பண்றவங்களுக்கு, ஸ்டாஃப்ஸுக்கு நல்ல ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நீங்க விரும்பின துறையை ரொம்ப அழகா தேர்ந்தெடுப்பீங்க. அதுல டிராவல் பண்ணுவீங்க. படிப்புல ஒரு முன்னேற்றம் பிறக்கும். கால்நடை வளர்க்கிறவங்களுக்கு சந்திரா பகவானுடைய அனுகிரகத்தின் மூலம், சேர்க்கக்கூடிய கிரகங்களின் சேர்க்கை மூலம் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். புதுவிதமான எண்ணங்கள் உண்டாக்கும். பல பொறுப்புகளை எடுத்தாலும் அது ரொம்ப அழகா சரியா செய்வீங்க. எதிர்பார்க்காம நல்ல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். குடும்பத்திற்கான கௌரவங்கள் கிடைக்குங்க. சுய தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல நாஜுக்கா சில வேலைகளை பார்ப்பீங்க. புது புது தேடல்கள் உண்டாகும். பல நன்மைகள் பிறக்கும். அற்புதமான நாள். ஹெல்த் வெல்த் எல்லாமே நல்லா இருக்கும். ஆரோக்கியமா இருப்பீங்க. ஆக்டிவா இருப்பீங்க. சுறுசுறுப்பு உண்டாக்கும். உடல் உழைப்பு இருக்கும். உழைப்புக்கு ஏற்ற பலன் உண்டு. எப்பயும் ஸ்ட்ரெஸ் வச்சுக்க கூடாது.
மனக்குழப்பங்களும் மன அழுத்தங்களும் இருக்கக்கூடாது. மீனராசி அன்பர்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல எல்லாரையுமே அனுசரிச்சு போகணும், பக்குவமாக இருக்கணும். எல்லா விஷயமும் தெரிஞ்சவர் நீங்க அப்படிங்கறதுனால எல்லாருமே உங்ககிட்ட தான் வந்து சில விஷயங்களை கேட்பாங்க. அதை ரொம்ப ஹம்பிளா ஒரு பொலைட்டா எல்லாருக்கும் ஒரு ஆன்சர் பண்ணுவீங்க. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு பகவானுடைய ஓரையில சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. தொழில் தொடர்பான முடிவுக்கு செவ்வாய் பகவான், புதன், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. என் தாய் தந்தைக்கு முதல் வணக்கம். விநாயகர், சிவ பார்வதி, முருகன், நின் பாதம் சரணம். என் குருவுக்கு வணக்கம். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். குல தெய்வம், இஷ்ட தெய்வம், என்னை ஆளும் 1008 தேவதைகள் அனைத்திற்கும் சரணம் சரணம். பஞ்சபூதம், இயற்கை, பிரபஞ்ச சக்தி, நவ நாயகர்கள் அனைவருக்கும் சரணம் சரணம்னு இந்த வாக்கியத்தை ஒரு முறையாவது சொல்லுங்க. காலையில சொல்லுங்க. நீங்க குளிச்சுட்டு சாமி கிட்ட நின்னு கும்பிடுற போது இந்த வாக்கியத்தை சொல்லி பாருங்க. இந்த நாள் முழுதும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பாருங்க. பார்த்துட்டு நீங்களே கமெண்ட்லயே உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துங்க. தெரியப்படுத்தினீங்கன்னா அது மற்றவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ராசிக்கான நட்பு பகன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்: பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்னல்கள் குறையுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க சிந்தனைகள் பிறக்கும். ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கைகூடி வரும். புதுவிதமான எண்ணங்கள் பிறக்கும், நன்மைகள் உண்டாக்கும். இந்த நாள் எல்லா யோக பலன்களையும் பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. மீனராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல் வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாயம். சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. முக்கியமான செய்தி: நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.